தமிழகத்தின் பல்வேறு மருத்துவமனைகளில் கைவரிசை காட்டி போலீசில் சிக்கியிருக்கிறார் ஸ்கேன் சென்டர் ஊழியரான இவர். சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள நியூ ஹோப் தனியார் மருத்துவமனையில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த சண்டிதாஸ் பிஸ்வாஸ் என்பவரின் மனைவி சிரபந்தி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 8ஆம் தேதி இரவு மருத்துவமனை அறையில் வைத்திருந்த சிரபந்தியின் 30 சவரன் தங்க நகை மற்றும் 35,000 ரூபாய் ரொக்கம் இருந்த நகைப்பை காணாமல் போனது. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவித்தோம். அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் சண்டிதாஸ் கீழ்ப்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் மருத்துவமனையில் இருந்த சிசிடிவிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் அறைக்கு வந்து சென்ற காட்சியினை கொண்டு தேடினர். தொடர்ந்து ஆவடியில் உள்ள தனியார் ஸ்கேன் சென்டர் ஊழியரான விருதுநகரை சேர்ந்த 30 வயது சந்தோஷ்குமாரை பிடித்து விசாரித்த போது அவர்தான் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொழில் ரீதியாக மருத்துவமனைக்கு வந்து செல்லும் சந்தோஷ்குமார் நோயாளிகளின் அறைகளில் இருந்து பொருட்களை திருடி சென்றதும் விசாரணையில் தெரியவந்தது. சிறு வயதிலேயே திருட்டில் ஈடுபட்டு சிறுவர் காப்பகத்தில் அடைக்கப்பட்ட சந்தோஷ்குமார் அங்கிருந்து தப்பி வந்துள்ளார். பின்னர் பல்வேறு இடங்களில் வேலை செய்தவர் மருத்துவமனைகளில் சென்று திருடுவதை தொழிலாக கொண்டிருக்கிறார். இதற்காக ஸ்கேன் சென்டர்களில் பணியாற்றியவர் திருச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, கோவை, சென்னை கீழ்ப்பாக்கம், எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்டதும் விசாரணையில் அம்பலமானது. 13 ஆண்டுகளாக இதுபோல் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த சந்தோஷ்குமார் திருடிய நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து மசாஜ் சென்டர்களில் உல்லாசம் அனுபவித்தபடி பெயருக்கேற்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்ததாக விசாரணை நடத்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தோஷ்குமாரிடம் இருந்து 30 சவரன் நகை, 25,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ராம்குமார் மற்றும் ஆசா.